ஜெயலலிதா ஆட்சியில வாச்சாத்தி கொடுமை நடக்குது. போலீஸ் மற்றும் வனத்துறை அலுவலர்களால 18க்கும் மேற்பட்ட பெண்கள், அவங்க பலர் அடலசன்ட் வயசுல இருக்கக்கூடியவங்க, அவங்கள வன்கொடுமை செய்யறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அப்போ ஜெயலலிதா அரசாங்கம் அப்படி ஒரு கொடுமை நடக்கலன்னு வக்காலத்து வாங்குறாங்க. தன் சொந்த போலீஸையும் வனத்துறை அதிகாரிகளையும் பாதுகாப்பதற்காக அப்படி வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன? பின்னாடி இப்போ சமீபத்துல அந்த குற்றவாளிகள்லாம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? ஒரு 20-30 வருஷம் ஆயிருக்கு. இந்த வழக்கை, ஞானசேகரன் வழக்கை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அப்போ ஜெயலலிதா அரசு நேரடியாக பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை போயிருக்கு. விழுப்புரம் ரீட்டா மேரி சப்ஜெயில இருக்கிறாங்க. ஜெயில இருக்கக்கூடிய வார்டன் மற்ற அந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. இது ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்துல 2001 நடக்குது. அப்போ ஒரு முறை ஜெயலலிதா இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பெண்கள் இதனால நிவாரண தொகை, இழப்பீடு தொகை கிடைக்கும் என்பதற்காக இப்படி புகார் சொல்றாங்க. இப்படி ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. அவங்களே ஒரு பெண், பெண்ணிய போராளி, இரும்பு பெண்மணி அப்படிலாம் சொல்லப்படுறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஹிட்லர்னு வந்துட்டா அது ஆணா பெண்ணா அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ஹிட்லர் தான். அதுல பாலியல் ரீதியா ஆய்வு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி. தன்னுடைய அரசையோ போலீஸையோ அதிகாரிகளையோ அவங்க ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனா இங்க திமுக ஆட்சியில அஜித்குமார் காவல் நிலைய மரணம் தானே, அதுல போலீஸை விட்டு கொடுக்காம இவங்களே பண்ணிருக்கலாம்ல. இல்ல, எங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குதா, சிபிஐ விசாரிக்கட்டும், அப்படித்தானே கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வழக்குக்கும் இங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இல்ல பொள்ளாச்சியில அதிமுக எடப்பாடி காலத்துல பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை இருக்கட்டும், அந்த அடிக்காதீங்கன்னா அந்த குரல் என்பது தமிழகம் முழுவதும் பரவியது. அதுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு லேட்டா எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்டதோட மட்டும் இல்லாம அந்த புகார் கொடுத்தவங்களோட டீட்டெயில ஓபனா போட்டாங்க. இந்த பாலியல் குற்றவாளிகள் போய் அந்த பெண்ணையும் பெண்ணினுடைய அண்ணனையும் வீடு புகுந்து அடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற முயற்சியை எடப்பாடி அரசு ஈடுபட்டது. அப்படிலாம் இப்ப நடக்கலையே. வேற எதையும் எதிர்க்க முடியலன்றதுனால என்டிஏ கூட்டணி, அதிமுக, பிஜேபி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை முன்வைத்து பேசுகிறார்கள்.